ரிஷபராசிக்காரங்களுக்கு கட்டாயமாக நிறைய சம்பாதிப்பாங்கம்மா. இது வரைக்கும் என்ன பண்ணுறது, எப்போ சம்பாதிக்கிறது, எப்போ செட்டில் ஆகிறது, இப்படின்னு நிறைய குழப்பத்தில் இருந்த இளைஞர்கள் குறிப்பாக நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர் இப்போ வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வரும். கனவுகள் நனவாகும். அவங்க எதுக்காக ஆசைப்பட்டாங்களோ அதையெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். ரிஷபராசியில் பெற்றோர்கள் இருந்தால் அவர்கள் பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் வரும். கல்யாணம், இந்த மாதிரி சுபகாரியங்கள், சுப செய்திகள் வரும். சனி பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. நிறைய பேருக்கு பயம் இருக்கும், சனி பார்த்தா உள்ளங்காயிரம் விவகாரமாடுன்னு நினைப்பாங்க. 11ஆம் இடத்துல சனி இருந்து பாக்கியாதிபதியின் பார்வை பெறுவது என்பது ரிஷபத்துக்கு ரொம்ப விசேஷம். அப்போ திடீர் லாபங்கள், பெரும் தனம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், அந்நியர்கள் மூலமாக வரக்கூடிய லாபங்கள். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க, அது பேசாமல் இருந்திருக்கும். இப்போ பல விதத்தில் அது டெவலப் ஆகும். இந்த மாதிரி வீடு, மனை, கார், வாகனம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம், இப்படி நிறைய விஷயங்களில் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. குறிப்பாக ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த படிக்கின்ற பிள்ளைங்க பயங்கர புத்திசாலிகளாகி ரொம்ப பிரமாதமான அவார்டு வாங்குற அளவுக்கு வெற்றி பெறுவார்கள்.